தமிழக வெற்றி கழகம் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் யாருக்கு இங்க சீட்டு ஒதுக்குவாங்க அப்படின்னு நம்ம விசாரிக்கும் போது அவர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய நெருக்கமான ஒரு நண்பர். திருமயம் தொகுதியில, புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருமயம் தொகுதியில ஏற்கனவே 2021 நின்று வெற்றி அடைஞ்ச புதுக்கோட்டை தொகுதியில களம் கண்டுகிட்டு இருக்கிற மூத்த நிர்வாகிகள் யாரு? அதிமுக சைட்ல யார் சீட்டுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, அரசியல் 24 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம புதுக்கோட்டை தொகுதி யாருக்கு சீட் ஒதுக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு, சீட்டை எதிர்பார்த்து இப்பவே புதுக்கோட்டை தொகுதியில களம் கண்டுகிட்டு இருக்கிற மூத்த நிர்வாகிகள் யாரு, யார் இந்த சீட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய திமுக, அதிமுக, காங்கிரஸ், தமிழக வெற்றி கழகம், தாவேகா யாரெல்லாம் சீட்டுக்கு அந்த ரேஸில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் 6 முறை வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. 5 முறை திமுகவும், 3 முறை அதிமுகவும், 1 முறை கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்த தொகுதியில் வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. இப்போ புதுக்கோட்டை தொகுதியை பொறுத்த வரைக்கும் டாக்டர் முத்துராஜா அவர் தான் எம்எல்ஏவாக இருக்கிறாரு. அவருமே தனக்கு மீண்டும் சீட்டு ஒதுக்கும் தன்னுடைய தலைமை அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் ரேஸில் இருக்கக்கூடியவங்க யாரெல்லாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த தொகுதியை டார்கெட் பண்ணி இப்போ யாரெல்லாம் தலைமைக்கு, திமுக தலைமைக்கு தன்னுடைய மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், திருமயம் தொகுதியில், புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருமயம் தொகுதியில் ஏற்கனவே 2021 நின்று வெற்றி அடைஞ்ச இப்போ அமைச்சராக இருக்கக்கூடிய ரகுபதி அவர்கள் எனக்கு சிட்டியில் புதுக்கோட்டை தொகுதியை கொடுங்கன்னு சொல்லிட்டு தலைமைக்கு கேட்டுக்கிட்டு இருக்கிறதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுக்கோட்டை மேயராக இருக்கக்கூடிய திலகவதி அவரும் சீட் கேட்டுக்கிட்டு இருக்கிறதாகவும், அதே போல் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த அப்துல்லா அவருக்கு தலைமை சீட் கொடுப்பதற்கே வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. ஏன்னால் மாநிலங்களவை உறுப்பினருடைய அவருடைய பதவிக்காலம் முடிந்ததுக்கு பிறகு மீண்டும் அப்துல்லாவுக்கு தான் அந்த சீட்டு ஒதுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்க நேரத்தில் அவருடைய அந்த இடத்திற்கு பதிலாக கவிஞர் சல்மா அவர்களை தலைமை அறிவிப்பு செஞ்சாங்க, மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுத்தாங்க. எதற்காக அப்துல்லாவுக்கு ஒதுக்கப்படலை மீண்டும்? ஏன்னா அவர் மாநிலங்களவையில் கரெக்டாக அட்டனன்ஸ் போட்டவர் அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல பெயர் தலைமைக்கு இருக்குது. ஆனால் அவருக்கு சீட்டு ஒதுக்கப்படலைன்னு நம்ம விசாரிக்கும் போது அவர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய நெருக்கமான ஒரு நண்பர். அவருக்கு இப்போ புதுக்கோட்டை தொகுதியை ஒதுக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. புதுக்கோட்டை தொகுதியில் அப்துல்லா வெற்றி அடைஞ்சால் அடுத்து எங்களுடைய ஆட்சி அமையக்கூடிய நேரத்தில் அப்துல்லாவுக்கு அமைச்சர் பதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி உடன்பிறப்புகள் அறிவாலயத்தில் உள்ள தகவலாக நமக்கு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிமுக சைடில் யார் சீட்டுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, நெடுஞ்செழியன் அவர் எப்படியாவது தலைமை நமக்கு சீட்டு ஒதுக்கிடுவாங்கங்கிற அடிப்படையில் இப்போமே புதுக்கோட்டை தொகுதியை டார்கெட் பண்ணி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் யாருக்கு இங்கே சீட்டு ஒதுக்குவாங்க அப்படின்னு நம்ம விசாரிக்கும் போது, ஏற்கனவே விஜய் ரசிகர் மன்றத்தில் கவுன்சிலராக இருக்கக்கூடிய, இப்போ மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய பர்வேஸ் அவருக்கு தான் அந்த சீட்டு ஒதுக்குவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இவர் தலைமைக்கு நெருக்கமானவர், தாவேக்காவுடைய தலைமைக்கு நெருக்கமானவர், விஜய்க்கு நெருக்கமானவர். அந்த அடிப்படையில் பர்வேஸ் அவர்களுக்கு கொடுப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. இப்போவே தாவேக்கா அப்படின்னு சொன்னால் புதுக்கோட்டையில் அதிகமாக ஒர்க் செய்யக்கூடியவராக அந்த பர்வேஸ் இருக்கிறதுனால அவருக்கு கொடுப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. திமுக தலைமையாக இருக்கட்டும், அதே மாதிரி அதிமுகவுடைய கூட்டணி தலைமையாக இருக்கட்டும், தாவேக்காவாக இருக்கட்டும், யாருக்கெல்லாம் அதிகாரப்பூர்வமாக சீட்டு ஒதுக்குவாங்கங்கிறது தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் தான் நமக்கு தெரியும். ஆனால் இப்போ உத்தேச பட்டியலாக அந்த தலைமையினுடைய தகவலாகவே நம்ம சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்குது. அதிகமாக இவர்களுடைய சுற்றி தான் சீட்டு ஒதுக்குவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. வேறொரு தொகுதியில் யார் சீட்டுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விரிவான அலசலோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.